3ஆம் தேதியில நம்ம 588 அப்படின்ற ஒரு நம்பர் எடுத்து ஏபியை திருப்பாமல் அந்த வின்னிங் மிஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ நமக்கு 4ஆம் தேதியுமே அப்படியே தான் வந்து மிஸ் ஆயிருக்கு. ஆனால் இதிலிருந்து மெம்பர்ஷிப் வீடியோவில் 2002 அப்படின்ற நம்பரு ஆல் போர்டு வரும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அது இந்த 25 வந்து ஏபியில் 52 அப்படின்னு வந்திருக்கு. எப்படின்னு இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்துருவோம். ஏன்னா இந்த இந்த கேம் மறுபடியும் கண்டினியூ ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், பிசி 52 ஒரு நம்பர் குறைச்சி 42. ஓகேங்களா? பி போர்டில் ஒரு நம்பர் குறைச்சி 42. அடுத்து பாருங்கள், இந்த 495 அப்படின்ற நம்பர்லேருந்து ஒரு நம்பர் குறைச்சி பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு 52ன்ற நம்பரு நமக்கு பிசியில் அப்படியே வந்து 42 அப்படின்னு திரும்பாமல் வந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 95ன்ற நம்பரு அதாவது ஃபஸ்ட்டு ஏ போர்டில் ஒரு நம்பர் குறையுது. அதுக்கப்புறம் சி போர்டில், அதாவது ஃபஸ்ட்டு இந்த 52க்கு பி போர்டில் ஒரு நம்பர் குறைச்சி 42 அப்படின்னு வருது. அடுத்து பார்த்திங்கன்னா சி போர்டில் இந்த 95க்கு சி போர்டில் ஒரு நம்பர் குறைச்சி 94 அப்படின்னு வருது. ஓகேங்களா? 2 பிசி, இங்கே இருக்கிற 2 பிசி, இங்கே 2 பிசி கரெக்டாக முடிஞ்சிச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பி போர்டில் ஒரு நம்பர் குறையுது. அதாவது இந்த 675 அப்படின்ற நம்பரில் பி போர்டில் ஒரு நம்பர் குறைஞ்சி அப்படியே வந்து ரிசல்ட் பாருங்கள், ஏசி அப்படியே நின்று 675 அப்படின்னு வந்துச்சு. அடுத்து பாருங்கள், ஏ போர்டில் ஒரு நம்பர் குறைச்சா 1ன்ற நம்பருக்கு 0ன்னு வரும். அது அப்படியே இங்கே 0 அப்படின்னு நிற்கிது. பி போர்டில் ஒரு நம்பரு கூட்டினா 4ன்னு வரும். அது பாருங்கள், ஏபி 04 அப்படியே வந்து 048. இது வரைக்குமான கேமு இந்த இந்த 048ஓட, அதாவது 2 பிசி 2 ஏபி அப்படின்னு புரிஞ்சிச்சு. இப்போ அதிலிருந்து 588ன்ற நம்பர் டைரெக்டாக எடுத்தோம். அது பார்த்திங்கன்னா ஏபி திரும்பி வந்துடுச்சு. ஆனால் இங்கே வேறு மாதிரி கேம் வந்திருக்கு. அதை இப்போ பாருங்கள், இந்த 8ன்ற நம்பரு இங்கே சி போர்டில் இருக்கிற நம்பரு இங்கே ஏ போர்டில் 8 அப்படின்னு வைங்க. அதாவது இங்கே சி போர்டில் இருக்கிற நம்பரை இங்கே ஏ போர்டில் 8 அப்படின்னு வச்சு பாருங்கள். இந்த ஏபி, இப்போ இந்த ஏபியில் இருக்கிற 57 பி போர்டில் ஒரு நம்பர் கூட்டி பாருங்கள், 58ன்னு வரும். அப்படியே வந்து பிசியில் 58. இப்போ ஏபியில் திரும்பவும் இந்த 20 என்ற நம்பருக்கு ஒரு நம்பர் கூட்டி பாருங்கள், 21 அப்படின்னு வரும். அது அப்படியே வந்து பிசியில் 21. ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இங்கே சி போர்டில் இருக்கிற அந்த 8 கரெக்டாக இங்கே ஏ போர்டில் 8, இங்கே சி போர்டில் இருக்கிற 5, இங்கே ஏ போர்டில் 5. இப்போ திரும்ப இந்த 910 அப்படின்ற நம்பர்லேருந்து தான் கேம் வரணும். மேக்ஸிமம் வந்து இந்த 910ன்ற நம்பரில் நமக்கு கேம் வரணும். எப்படி வரும் அப்படின்னா, திரும்ப வந்து அதே மெத்தட் தான் வரும். இப்போ 3ஆவது சான்ஸில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த 91ன்ற நம்பரை 92 பிசியில் 29ன்னு திருப்பணும். இல்லைன்னா 3ஆவது சான்ஸ்லுமே அப்படியே வந்து 92 அப்படின்னே வரலாம். ஓகேங்களா? 92 அப்படின்னு வரலாம். அப்போ ஏ போர்டில் 0 அப்படின்ற நம்பர் நிற்கணும். ஓகேங்களா? ஏற்கனவே வந்து இந்த வரிசையில் நமக்கு ஏற்கனவே இந்த 0ன்ற நம்பர் இங்கே 0 இருக்குது. அதில் வந்து ஒரு நம்பரு இந்த சி போர்டில் இருக்கிற ஏ போர்டில் இருக்கிற 9, இங்கே பி போர்டில் 4 அப்படின்னு இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா நமக்கு 04 அப்படின்ற நம்பர் இங்கேயே வந்து மேட்ச் ஆகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வரிசையில் பார்க்கும்போது நமக்கு இங்கே கேப்பில் இருக்கிற 1ன்ற நம்பருக்கு இந்த 8ன்ற நம்பரு செட் ஆகலை. ஓகேங்களா? அப்போ இந்த வரிசையிலே திரும்ப வந்து கேம் வரத்துக்கான சான்ஸ் இருக்குது. அப்படின்னும் போது நம்ம கரெக்டான இடத்த தான் வந்து ஃபஸ்ட்டிலே இந்த 675 வரும்போதே எடுத்துட்டோம். ஏன்னா இந்த இடத்துல அது மட்டும் இல்லாமல் 048 வரும்போதுமே வந்து கரெக்டாக எடுத்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா வின்னிங் மிஸ் பண்ணிகிட்டே வரோம். ஸோ இந்த 910லேருந்து 920 அப்படின்னு இந்த பி போர்டு 1 கூட்டி வச்சுக்கோங்க. 920 நம்ம 092 அப்படின்ற ஒரு நம்பரு டைரெக்டாக ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? 092. அப்போ 57க்கு 58. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த 57க்கு அப்படியே 58, 20க்கு 21, 91க்கு 92 அப்படின்ற நம்பர் வரணும். 92க்கு 29, 92 பிசி ட்ரை பண்ணுங்கள். ஏ போர்டில் 0 வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? இது அதாவது இந்த 952 அப்படின்ற நம்பரில் தான் வந்துட்டுருக்கு. இந்த 734, 889 வரைக்குமே இது
கிட்டத்தட்ட இந்த மாதிரி கேம் வந்து 10 நாளுமே வந்து போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன ட்விஸ்ட்டு வந்துட்டே இருக்கும். ஏதாவது ஒரு ஒரு போர்டில் ஏறி இறங்கும். இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த 13ன்ற நம்பருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பரு ஏ போர்டில் குறைஞ்சிருக்கும். பி போர்டில் ஏறி இருக்கும். அதுதான் வந்து இங்கே 04 அப்படின்னு வந்திருக்கும். சரிங்களா? இப்போ அதுக்கடுத்து இந்த 57ன்ற நம்பரு பி போர்டில் மட்டுமே ஒரு ஒரு நம்பரு கூட்டி வந்துட்டுருக்கு. ஸோ இங்குமே வந்து அதே மாரி ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வரலாம். ஒண்ணு ஏ போர்டில் ஒரு நம்பர் கூட்டினா 0ன்னு வரும். பி போர்டில் ஒரு நம்பர் குறைச்சா அதுக்கும் 0ன்னு தான் வரும். அப்போ டபுள் 0 கூட ஏபி வரலாம். புரியுதா பாருங்க. இந்த இந்த 91 இந்த 13மே மேட்ச் பண்ணும்போது, இந்த 13ன்ற நம்பரு நமக்கு இங்கே 04 அப்படின்னு வந்துச்சு. ஓகேங்களா? அப்போ இந்த இந்த 91ன்ற நம்பர்லையுமே பி போர்டில் ஒரு நம்பர் கூட்டினா 2ன்னு வரணும். ஏ போர்டில் ஒரு நம்பர் குறைச்சா 0ன்னு வரணும். அப்போ ஏபி 02ம் வரலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் ஒரு நம்பர் ஏற்றி இறக்கி மேட்ச் பண்ணி பாருங்கள். நான் வந்து 092 அப்படின்ற நம்பரை 029 அப்படின்னு மேட்ச் பண்ணுறேன். பாருங்கள், உங்களுக்கு பாருங்கள், 029 அப்படின்னு மேட்ச் பண்ணுறேன். உங்கள் கணக்கில் ஏ போர்டு 0 வருதா பாருங்கள், இல்லைனா சி போர்டு 9 வருதா பாருங்கள். அது மாதிரி மாற்றி செட் பண்ணி பாருங்கள். இதில் நாம் நேற்று ஒரு ஐடியா பண்ணோம். என்னென்னா, இந்த 765 2 நாள் விட்டு 675 திரும்பவும் இதே நம்பரு இங்கே 2 நாள் விட்டு பாக்ஸில் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எப்படி வந்திருக்கு பாருங்கள். சி போர்டில் இங்கே 5, இந்த சி போர்டு 5, திரும்ப சி போர்டு 5, இந்த ஏ போர்டில் 5 வச்சு அந்த 67 பாருங்கள், அப்படியே நமக்கு 21 அப்படின்னு அப்படியே ஃபுல் ஆப்போசிட் உக்காந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி பாருங்கள், இதே மெத்தடில் பாருங்கள், நமக்கு இந்த 089 அப்படின்ற நம்பர் பாருங்கள். இந்த கேம் வந்து கரெக்டாக முடிஞ்சிச்சு, ஏபிஏசிபிசி அப்படின்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த 089க்கும் இந்த 098க்கும் 4 கணக்கு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 நாள் ஆகுது. இப்போ இங்கேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 நாள் ஆகுது. ஓகேங்களா? 11 நாள் ஆகுது. 11 நாள் கேப் இருக்குது. இப்போ இந்த 098க்கும் 089ன்ற நம்பருக்கும். இப்போ இதில் ஏபி 08, ஏசி 08. ஓகேங்களா? இப்போ இதில் நமக்கு மீதி இருக்கிற நம்பரு பிசி 08. ஓகேங்களா? மறுபடியும் எல்லாம் கழிச்சிடுவோம் பாருங்கள். பிசி 08. ஆனால் இந்த கேம் வந்து ஏற்கனவே எப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னா, 089ன்ற நம்பரில் இங்கே வந்து ஏபி, இங்கே ஏசி 09, இங்கே ஏபி 09, இங்கே பார்த்தீங்கன்னா பிசி 09. இந்த கேமு கரெக்டாக முடிஞ்சிருச்சு. ஆனால் நாள் கணக்குப்படி நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா, நாள் கணக்குப்படி நம்ம கரெக்டாக பார்க்கும்போது இந்த ஏபி 08, இங்கே ஏசி 08, இப்போ நமக்கு பிசி 08ன்ற நம்பரில் 908 அப்படின்னு வரணும். ஏன்னா இங்கே பாருங்கள், இங்கே சி போர்டு 9, இங்கே பி போர்டு 9, இப்போ ஏ போர்டு தான் 9 வரணும். அப்போ ஏ போர்டு 9ன்னு வரும்போது 908ன்ற ஒரு நம்பரு இங்கே அடிக்கணும். ஓகேங்களா? 908ன்ற நம்பரு அங்கே அடிக்கணும். பாருங்கள், இந்த 908ன்ற நம்பரை கேமில் கரெக்டாக அப்படியே வச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், நமக்கு கிடச்சிக்கிற நம்பர் 910. ஸோ இங்கே பாருங்கள், இந்த 205ன்ற நம்பரில் ஒரு நம்பர் கூட்டியோ குறைச்சோ அப்படியெல்லாம் விட்டுருங்க. நமக்கு டைரெக்டாக இந்த 578ன்ற நம்பர்லேருந்து நமக்கு 2 போர்டு பாஸ் ஆச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த 205 அப்படின்ற நம்பர்லேருந்துமே 52ன்னு ஒரு போர்டு பாஸ் ஆச்சு. இப்போ இந்த 910ன்ற நம்பர்லையுமே ஆல் போர்டு நம்ம போடும்போது ஏதோ ஒரு போர்டு பாஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ இங்கே நமக்கு இந்த 089ம் இந்த 908ம் கேப் நம்ம பார்க்கும்போது கரெக்டாக இருக்குது நமக்கு. அப்படி பார்க்கும்போது நம்ம 908 அப்படின்ற ஒரு நம்பரு டைரெக்டாக ட்ரை பண்ணலாம். இந்த 029ம் ஒரு சான்ஸ் ட்ரை பண்ணுவோம். இப்போ இந்த 2 நம்பர் 029, 092 நமக்கு 908ன்ற நம்பரை டைரெக்டாக ட்ரை பண்ணுவோம். ஏன்னா போன மாதம் எல்லாமே பாருங்கள், 08ன்ற நம்பர் எத்தனை தடவை வந்திருக்கு. ஏபியில், அப்புறம் பாருங்கள் இங்கே ஒரு பிசியில், அப்புறம் பாருங்கள் திரும்ப இங்கே ஒரு ஏசியில், மறுபடியும் இங்கே ஒரு ஏபி. ஓகேங்களா? இப்போ
இந்த 408 அப்படின்ற நம்பரு நமக்கு இங்கே 048 அப்படின்னு இந்த மாதம் வந்திருக்கு. இந்த 408ன்ற நம்பரு. அப்போ நமக்கு இந்த 098ன்ற நம்பரு 908 அப்படின்ற நம்பரு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் 908 அப்படின்ற ஒரு நம்பரு ப்ளே பண்ணி பாருங்கள். அதாவது ரன்னிங்கில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரையே நாம் வந்து ஃபாலோ பண்ணால் தான் வின்னிங் எடுக்க முடியும். இங்கே பாருங்கள் 096ன்ற நம்பரு ஒன்று கேப்பில் இருக்குது. 096. ஸோ இந்த 096மே திரும்பவும் நமக்கு இந்த மாதத்தில் பாக்ஸில் வரலாம். அதோட இன்னொரு நம்பர் என்னென்னா இந்த 065. ஸோ இந்த நம்பருமே திரும்ப வந்து பாக்ஸில் இந்த மாதத்தில் வரலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து 526ன்ற நம்பர் தான் ரிசல்ட்டு. அதாவது இது வந்து பம்பர் ரிசல்ட்டு 526. ஸோ அந்த 526ன்ற நம்பரில் தான் ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகிட்டு இங்கே 521 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நமக்கு கீழே பார்த்தீங்கன்னா 065ன்ற நம்பர் இருக்குது. ஸோ இதில் ஏதாவது ஒரு நம்பர் ஆப்போசிட்டு வந்துமே இந்த இடத்துல அடிக்கலாம். ஓகேவா? அதனால் பாருங்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் 562ன்ற நம்பரில் நமக்கு இங்கே பி போர்டு ஆப்போசிட் ஆகி திரும்பி இருக்குது. இந்த 26 இங்கே 62 இங்கே 21 அப்படின்னு திரும்பி இருக்குது. ஸோ இந்த 32 நமக்கு டைரெக்டாக ஒரு நம்பரு ஆப்போசிட் பண்ணி அடித்தாங்கன்னா 628 அப்படின்னு அடிக்கலாம். ஓகேங்களா? 628 அப்படின்னு. அதனால் பாருங்கள் 628 பாக்ஸ்லையுமே அடிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு உங்கள் மெத்தேடு வருதான்னு பாருங்கள். ஸோ நான் வந்து 908 029 தான் எடுக்கிறேன். இந்த மெத்தடெல்லாம் நீங்கள் கெஸ்ஸிங் பார்க்கும்போது இதெல்லாம் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 26க்கு 21 அதுக்கு மேலே ஒரு 65 அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கேயுமே வந்து நமக்கு ஒரு 65 அப்படின்ற நம்பர் இருக்குது. அதனால் அந்த மாதிரியுமே மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ இன்னொன்று என்னென்னா இங்கே பாருங்கள் போன மாதம் சி போர்டு 1 வந்த நம்பரெல்லாம் பார்த்துங்க. 811 161. ஸோ இந்த கேம் வந்து வருமானு தெரில. இருந்தாலும் அதை ஞாபகம் வச்சுப்போம். இங்கே பாருங்கள் 561. அடுத்து இந்த 561 கரெக்டாக பாருங்கள் 561ன்ற நம்பரை இங்கே 651 அப்படின்னு வந்துச்சு. இந்த 561. ஸோ இதே மாதிரி தான் இந்த இதுவும் வந்தது. ஸோ இதை நம்ம எடுத்தும்போதே அதையும் கரெக்டாக எடுத்துகிட்டு இருந்துக்கணும். என்னென்னா இந்த 0 வச்சு நம்பரு இந்த 089 அப்படியே திரும்பி இங்கே 089 திரும்பி 809ன்னு வந்தது. சி போர்டு அப்படியே நின்றுச்சு. ஏபி திரும்பிச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி தான் இந்த 408ஐயும் 048 அப்படின்ற நம்பரு வந்துச்சு. அதாவது ஏபி திரும்பி அப்படியே நின்றுச்சு. சி போர்டு அப்படியே நிறுத்தி ஏபி திரும்பிச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 561ன்ற நம்பரு 651 அப்படின்னு ஏபி திரும்பிச்சு. ஸோ அப்போ அது கீழே பார்த்தீங்கன்னா 251 அப்படின்ற நம்பரு 521 அப்படின்னு திருப்பி நாம் ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? புரியுதா? பார்த்துங்க. இந்த 521 அப்படின்னா அப்போ சி போர்டில் இருக்கிற இந்த 1ன்ற நம்பரு இந்த 651 251. இந்த 651 ஃபஸ்ட்டு எப்படி வந்துச்சுன்னா 561 அப்படின்னு வந்தது. இந்த 561 ஏபி திரும்பி சி போர்டு அப்படின்னு இருந்தது. இப்போ நமக்கு அதே மாதிரி 251 ஏபி திருப்பி சி போர்டு 1 அப்படியே நின்றுது. இப்போ சி போர்டில் அடுத்து 1ன்ற நம்பரு போன மாதத்தில் வந்தது. இந்த 811 இந்த 161 இதில் ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பரை நமக்கு திருப்பி இந்த 161 611 அப்படின்னும், அப்படி இல்லைன்னா இந்த 811 நமக்கு 181 அப்படின்னுமே வரலாம். ஓகேங்களா? சி போர்டில் 1ன்ற நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் இந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் நேற்றுமே சி போர்டில் 1 வரத்துக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நான் மெம்பர்ஷிப் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 41 அப்படின்ற நம்பர் பிசி கொடுத்துட்டேன். அது 21 அப்படின்னு வந்துருச்சு. ஆனால் சி போர்டு 1 வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்துச்சு. ஆனால் போன மாதத்தில் நமக்கு இந்த 51 பிசியில் ஏசியில் இருக்கிற 51 அப்படியே வந்துச்சு. ரெண்டாவது இன்னொரு மெத்தட் வந்து ஐடியா பண்ணியிருந்தேன். எப்படின்னா இந்த 51ம் இந்த 65ம் நமக்கு திரும்ப வந்து பிசியில் இதிலேருந்து ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகிட்டு 01 பிசி வரலாம் அப்படின்னுமே எடுத்திருந்தேன். ஏன்னா சி போர்டு 1க்கு 01 வரலாம் அப்படின்னு எடுத்திருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா அது வந்து ஏசியில் போயிடுச்சு. ஏசியில் இந்த
51 இங்கே 65 திருப்பி இங்கே நமக்கு 60 அப்படின்ற நம்பரும் வரலாம் பிசியில் அப்படின்னு எடுத்திருந்தேன். அது பார்த்தீங்கன்னா ஏசியில் வந்துருச்சு 51 அப்படின்னு. ஸோ கிட்டத்தட்டமே வந்து ஓரளவுக்கு கரெக்டாக தான் எடுக்கிறோம். ஆனால் வந்து மிஸ் ஆகுது. சரி பாருங்கள். அடுத்து இந்த இதே மாதிரி அதாவது இந்த ஏபி திரும்பி வந்த நம்பர் ஏதாவது இருக்குதா பாருங்கள். அதாவது போன மாதத்தில் ஏபியில் திருப்பி சி போர்டு அப்படியே நின்ன நம்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா திரும்பவும் அது பக்கத்தில் இல்லை அந்த மெத்தடில் இருக்கிற நம்பரே எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். எப்படின்னா இன்னொரு தடவை சொல்லிடுறேன். ரொம்ப லென்த்தாக போகுது, இருந்தாலுமே பார்த்துக்குங்க, வேறு வழி இல்லை. இப்போ என்னென்னா இப்போ நமக்கு பாருங்கள், இந்த 561 அப்படின்ற நம்பர்லேருந்து நமக்கு இந்த 651 அப்படின்ற நம்பர் வந்துச்சு. இந்த 408 அப்படின்ற நம்பர்லேருந்து இங்கே 048 அப்படின்ற நம்பரு ஏபி திருப்பி வச்சு சி போர்டு அப்படியே நிற்கிது. இங்கே 089 அப்படின்ற நம்பர்லேருந்து இங்கே நமக்கு 809 அப்படின்னு வந்தது. ஸோ இப்போ மீதி இதில் ஏதாவது ஒரு நம்பரு நம்ம என்ன ஐடியா பண்ணுறோன்னா, இந்த 811ஐயும் இந்த 161 ஏன்னா சி போர்டு 1 அப்படின்றதுனால அதை ஐடியா பண்ணுறோம். ஆனால் இதிலே வேறு ஏதாவது அதே மாதிரி நிற்கிது அப்படின்னா இங்கே பாருங்கள் 765 இந்த 765 அதே மாதிரி ஏபி திரும்பி 675 அப்படின்னு வந்தது. ஸோ அப்போ திரும்ப இங்கே ஏதாவது அந்த மாதிரி திரும்பி வருமா அப்படின்னா எனக்கு இந்த சி போர்டு 4 2 முறை நின்று இருக்குது. ஒருவேளை இதில் எதனா மாறி வருமா? அப்படி இல்லைன்னா இந்த 096 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. இதிலேருந்து 906 அப்படின்ற நம்பர் வருமா? ஏன்னா 809 இந்த 0ன்ற நம்பர் வச்ச நம்பர் எல்லாமே அந்த மாதிரி திரும்பிச்சு. என்னென்னா திரும்பிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 089 809 அப்படின்னு திரும்பிச்சு. இந்த 408 048 அப்படின்னு திரும்பிச்சு. அப்போ நமக்கு இந்த 098ன்ற நம்பரு 908 வரும் அப்படின்னு நம்ம இப்போ கெஸ்ஸிங் எடுத்துருக்கோம். 908 அப்படின்னு எடுத்துருக்கோம். இப்போ நமக்கு இந்த கேப்பில் ஒரு 096 அப்படின்னு இருக்குது. அப்போ அந்த நம்பரு 906 அப்படின்னு வருமானு பாருங்கள். 906 ஏன்னா இந்த 675 இங்கே இது ரெண்டுத்துக்குமே கேப் நம்பரு ஓகேங்களா. இந்த 809க்கும் இந்த 765க்குமே கேப்பில் இந்த 096ன்ற நம்பர் தான் இருக்குது. ஸோ இந்த 809மே வந்து இங்கே 089 அப்படின்ற நம்பர்லேருந்து தான் திரும்பிச்சு ஓகேங்களா. இப்போ இந்த 765ன்ற நம்பரு 1ஆந்தேதி ரிசல்ட்டு இந்த 765 இங்கே 1ஆந்தேதி ரிசல்ட்டில் நமக்கு 675 அப்படின்னு வந்துச்சு. அப்போ அந்த கேப்பில் இருக்கிற 096ன்ற நம்பரை நமக்கு 906 அப்படின்னு ஒரு நம்பரு எடுத்து ஃபாலோ பண்ணுறதுனா ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டே வாங்க. எந்த நம்பரு ஏபியில் திருப்பி அடிக்கும் அப்படின்ற பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இந்த 765க்கு 675 அப்படின்னா இங்கே பாருங்கள் 745 அப்படின்னு ஏசி 75ன்ற நம்பர் ஒன்று இருக்குது ஓகேங்களா. இங்கேயுமே இந்த 765ன்ற நம்பரு ஏசி 75 தான். ஸோ இதுவுமே வந்து ஏசி 75 தான். அப்போ 475 அப்படின்ற நம்பரு அடிக்குமா அப்படின்னு பாருங்கள் ஓகேவா. இந்த மாதிரிலாம் மேட்ச் பண்ணி பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கில் வரும்போது மேட்ச் பண்ணாலும் இல்லைன்னா அதை எடுத்து ஃபாலோ பண்ணுறதுனாலும் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா. ஏன்னா இது மாதிரி நம்பர்ஸு போன மாதத்துலேருந்து ரொம்ப நல்லாவே வந்துட்டுருக்கு ஓகேவா. எல்லாமே வந்து நல்லா தான். அதுவும் இல்லாமல் நான் பிசியில் 42 ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள், அது வந்ததுக்கப்புறம் நம்ம 48 46 ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபாலோ நம்பர் கொடுத்துருந்தேன். ஆனால் யாருமே அதை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. 48 வரும்போதுமே சில பேர்கிட்ட கேட்டேன், இல்லை நாங்கள் மறந்துட்டோம் அப்படின்ட்டாங்க. இப்போ 42 48 போக மீதி இருக்கிற நம்பர் நமக்கு 46 தான். ஸோ இந்த 46மே கூட பார்த்தீங்கன்னா இந்த 42லேருந்து 2 நாள் கேப்பு தான் 48 வந்துச்சு. ஸோ இப்போ 2 நாள் கேப்பில் 46 அப்படின்னுமே கூட வரலாம். ஏன்னா இந்த 910லேருந்து 2 நம்பர் ஆப்போசிட் பண்ணிங்கன்னா கூட 46ன்ற நம்பர் தான் வரும். ஸோ அதனால் நிறைய சொல்லி குழப்புறேன் அப்படின்னு இல்லை. இது கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. நாம் தான் வந்து அதை கரெக்டாக எடுக்கிறதில்ல ஓகேவா. ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்களுக்கு ஏதாவது ஒரு யோசனை இருக்கும். அதனால் இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அதனால் பாருங்கள் 029 908 அப்படின்ற நம்பர் எடுத்திருக்கேன். லாஸ்ட்டாக வந்து 21ன்ற நம்பரு நமக்கு ஏபியில் வரும்போது அது கீழே வந்து பாருங்கள் 90 அப்படின்ற நம்பரு தான் இருக்குது. ஸோ நமக்கு மேக்ஸிமம் வந்து இந்த 09 மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஏன்னா இங்குமே வந்து
ஏசி 21க்குமே அது கீழே வந்து 09 அப்படின்ற நம்பர் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 216ல் ஒரு நம்பர் குறைச்சி 215 அப்படின்னு வரும்போது, அதுக்கு 907 நம்பருக்கு ஒரு நம்பர் கூட்டி இங்கே 908ன்னு வருது. ஸோ, இப்போ நமக்கு திரும்ப 251 அப்படின்னே இருக்குது. அதனால் வந்து பாருங்கள், இது அப்படியே வந்து நமக்கு 25க்கு 52, அ இந்த 09க்கு 90 அப்படின்னு வச்சு 908 அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா, நமக்கு 4 கணக்கில தான் நம்ம கரெக்டாக எடுத்திருக்கோம். இந்த 089 இந்த 098க்கு 4 கணக்கு தான் நம்ம கரெக்டாக வந்து எடுத்திருக்கோம். அதனால் பாருங்கள், எப்படி உங்கள் கெஸ்ஸிங் மேட்ச் ஆகுதோ அதை வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள்.